ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் மீ கவிப்ரியா. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக டே 5ல் இருக்கும். ப்ரீவியஸ் டேஸோட வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே கூலான ஒரு சம்மர் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் அண்ட் இது ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் சீரம் எப்படி வேணால் சொல்லலாம். அண்ட் அந்த சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, வசதிக்கு ஏற்ற மாதிரி, ஈவெண்ட் எது அட்டென்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்மர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ அதனால் ரொம்ப வந்துட்டு ஸ்வெட்டாக ஃபீல் ஆகுது. வீட்டில் இருக்கும் போதும் சரி, வெளியில் இருந்தால் அதை விட அதிகமாக நம்மளுக்கு ஹீட் வந்து ஃபீல் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஒரு மிட் லென்த்தில் இருக்கக்கூடிய ஹேர் இருக்கிறவங்களே ஒரு கொண்டை போட்டால் போதும்பா அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்துடுவாங்க. ஆனால் அதுவுமே வந்து ஒரு குட் லுக்கிங்காக இருக்காது. சரி, அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமலும் இருக்கணும், சம்மருக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்ச் பிரைட் ஹேர் ஸ்டைல் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் பிரைட் ஹேர் ஸ்டைல் தான் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃப்ரெஞ்ச் பிரைட் ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது நம்மளே வந்து நமக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கையெல்லாம் ரொம்ப வலிக்கும். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கும், யாராவது எனக்கு இந்த ஹேர் ஸ்டைலை பண்ணி விடுறாங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு ஜாலியாக போய் உட்காந்துப்பேன். ஆனால் நானே பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் டைம் எடுத்து கை வலியோடு தான் பண்ணி முடிப்பேன். பட் எண்ட் ரிசல்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, இப்போ அடுத்ததாக இந்த ஹேர் சீரம் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 2 இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒன்று வந்து கிளிசரின், இது நார்மல் நம்மளுடைய மெடிக்கல் ஷாப்லேயே நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த கிளிசரினும் அடுத்ததாக ரோஸ் வாட்டர் அதுவும் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோடைய எவ்வளோ அளவுக்கு நம்ம கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கிளிசரின் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இது 1 அது 3 மடங்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நான் வாங்கிட்டு வந்த கிளிசரின் அண்ட் இந்த ரோஸ் வாட்டர் நான் சொன்ன அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே இந்த மாதிரி தான், தண்ணி மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இதை நான் என்னுடைய கையில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அப்ளை பண்ண கைக்கும் அப்ளை பண்ணாத கைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அது வந்து கொஞ்சம் மாய்ஸ்சராக எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆச்சு. சரி, ஹேரில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி நம்ம அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஸ்டிக்கியாக இருந்துச்சு, பெருசாக கையில் ஒட்டலை. கொஞ்ச நேரம் கழித்து அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து போயிடுச்சு. பட் அந்த கிளாஸி லுக் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறமா ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கப்புறம் இங்கே வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் முடியெலாம் பறந்துட்டுருக்கும்ல, பேபி ஹேர், அப்புறம் ஃப்ளையே வைஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நான் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷைனிங்காக அப்படியே படிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதே தான் நான் மேலேயும் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கையை வச்சு நம்ம செட் பண்ணாலே அழகாக செட் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம ஹீட்டிங் டூல்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட்னர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கூட ஹீட் ப்ரொடெக்டண்ட்டாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.